இது திறமைந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான எனது வெற்றிக்கணி இதழின் 2வது வெற்றிக்கணியின் வினாத்தாள் 2ன் முன்பகுதியான பந்தியை வாசித்து விடை காணும் விளக்கங்கள். பந்தியிலே வினவப்படுற வினாக்களுக்கு 6 உபவினாக்கள் இருக்கும். அந்த 6 உபவினாக்கள்ல வினாக்களுக்கு பொருத்தமான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். அதற்கு முதல் பந்தியில் உள்ள ஒழுங்கமைப்ப சொற்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பந்திகளை வாசிப்பதன் மூலம்தான் வாக்கியங்களை ஆக்குகின்ற முயற்சிக்கு எங்களை அதாவது தயாராக்கி கொள்ள முடியும். அப்ப இந்த பந்திகளை வாசிக்க இந்த பந்தியில எங்கே எழுவாய் இருக்கு, எங்க பயனில இருக்கு, எழுவாய் இருக்கா இல்லையா, பயனில இருக்கா இல்லையா, சிவப்படு பொருள் இருக்கா இல்லையா, பயனில நிச்சயமாக இருக்கணும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அப்ப இந்த வாக்கியங்கள்ல எல்லாத்திலையும் பயனில இருக்கின்றதா, அந்த பயனிலைக்கு ஏற்ப எழுவாய் அமைந்திருக்கின்றதா என்று பார்த்து இந்த பந்தியை பற்றி பூர்ணமாக புரிந்த பிறகு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இப்ப நான் மாணவர்களிடமிருந்தும் இந்த திறமையை வெளிக்கொணர விரும்புகின்றேன். அந்த வகையில ஆயிஷா எனும் மாணவி இப்பொழுது இந்த பந்தியை வாசித்து பந்தியில தான் கற்றுக்கொண்ட விடயங்களையும் தான் தெளிந்து கொண்ட விடயங்களை தெளிவுபடுத்துவா. நன்று ஆயிஷா, ஆரம்பியுங்கோ. பந்தியை வாசிக்கவும். மகளே தமிழினி, நீ பெண் பிள்ளை என்று காரணம் சொல்லி உன் படிப்புக்கு உள்ளே வைத்து விடுவார்கள். படித்தது போதும் என்பார்கள். ஆனால் நீ ஒரு போதும் உன் படிப்பை கைவிட்டு விடாதே. நன்றாக படித்து முன்னேறு. எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மறந்து விடாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு என கற்றதையும் நினைவிற்கொள். இப்ப கீழே இந்த பந்தியத்தை 6 உபவினாக்கள் தந்திருக்கிறாங்க. முதல்ல நாங்க இந்த பந்தியில எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருக்குதான்னு பார்ப்போம். முதல்ல மகளே தமிழினிந்து விழிச்சிருக்கிறாங்க. நீ பெண் பிள்ளை என்று காரணம் சொல்லி உன் படிப்புக்கு வைத்து விடுவார்கள். இப்ப இதுல விடுவார்கள் பயனிலை எங்களுக்கு தெரியும். எப்பயுமே வாக்கியத்துல இறுதியில வர்றது பயனிலை. அப்ப நாங்க பயனிலை எங்களுக்கு தெரியும்டா, எழுவாயம் கண்டுபிடிக்கலாம். அப்ப நாங்க யார் எது இந்த 3 கேள்விகளை கேட்டு எழுவாய கண்டுபிடிக்க முடியும். இப்ப விடுவார்களோட யார் விடுவார்கள் இந்த வாக்கியத்துல யாருன்னு தந்தில்லை. அப்ப நாங்க இதுக்கு அவர்கள் சொல்லலாம். இதுக்கு நாங்க பெற்றோர்கள் சொல்றதை விட எங்களுக்கு பெற்றோர்களா சொல்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதால நாங்க அவர்கள் சொல்லுவோம். அவர்கள் இந்த வாக்கியத்துல தோன்றா எழுவாய். ஒரு வாக்கியத்துல எழுவாய் இல்லாத வாக்கியம் இருக்கும் எப்படின்னா அந்த வாக்கியத்துல நாங்க கேள்விகள் கேட்டு பார்க்கும் போது தோன்ற எழுவாய் தென்படும். அப்ப நாங்க இதுல தொடர்புகள் சரியாக இருக்குது. இப்ப நாங்க 6 உபவினாக்களை பார்ப்போம். இப்பந்தியில் கூறப்பட்ட உரை தமிழனுக்கு யாரால் கூறப்பட்டதாக இருக்கும்? இந்த பந்தியில எங்களுக்கு யாரால கூறப்பட்டது தந்தில்ல. ஆனா நாங்க தரம் 4 தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தோமே பாரதியார் தந்திருக்கே. அப்ப இதுக்கு பாரதியார் எழுதினால் சரி. அடுத்து 2வது கேள்வி, உலை வைத்து விடுவார்கள் எனும் மரபு தொடரின் கருத்து யாது? உலை வைத்து விடுவார்கள் தடுத்து விடுவார்கள். இதுல பாரதியார் சொல்றார் உன்னோட படிப்பை அவங்க இது மத்தாக்கள் உன்னோட படிப்புக்கு உலை வைத்து விடுவார்கள் சொல்றாராம். அடுத்து 3வது கேள்வி, பந்தியில் உள்ள முதிரையின் முன்பகுதியை எழுதுக. முதலா அந்த பந்தில பின்பகுதி தந்தி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. முதிரையோட முன்பகுதி எங்களுக்கு தரம் 4ல இது முதிரை படிச்சோம். மன்னனும் மாசரக்கனும் தூக்கின். அதுதான் இதுக்கு விட எதுன்னு கேட்டிருக்கேன். முன்னிலைன்னு எங்களுக்கு முன்னிக்கிற அக்களை நாங்க குறிப்போம். ஒருமையில ஒரு ஆள் பொதுப்பண்ட ஆனா பெண்ணாண்ட எங்களுக்கு அறியல அந்த சொல்ல. அப்ப நீ
நீ முன்னிலை முன்னுக்கு இருப்பாங்க ஒருமை பொதுப்பாற்று. நீங்க எங்களுக்கு ஆணுக்கும் சொல்லலும் பெண்ணுக்கும் சொல்லலும். அடுத்து 5வது பந்தியில் உள்ள பெயரடைமொழி சொல் எது? பந்தியில் உள்ள பெயரடைமொழி பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு வர்றது பெயரடைமொழி என்று சொல்லப்படும். பெயரடைமொழி சிறந்த. அடுத்து சிறப்புண்டு எனும் சொல்லை பிரித்தெழுதுக. சிறப்பு சக உண்டு. இதுல சிறப்புண்டு பூனா இல்லாம போயிட்டு ஊனா வருது. இப்ப சிறப்பு சக உண்டு சிறப்புண்டு. வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.